கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. கொள்கை எதிரி ஒத்துக்கலாமா? கொள்கை எதிரி 2 பேர் ஒரே இடத்துல அப்படி பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி நேற்றுக்கு வரைக்கும் எதிரியா பேசிட்டு இருந்தவங்க இன்றைக்கு அரசியல் சேர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. போன எலெக்ஷன்லயே நம்ம பார்த்தோம். அப்ப இது என்னன்னா இன்னும் ஒரு முடிவுக்கு வராத விஷயம். இது வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்தோ இவங்க தரப்புல அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட எந்த தகவலும் வரல. நாமளாக பேசிக்கொண்டிருக்கிறோம். டிஎம்கே இதை பரப்பி விடுறாங்க. ஏன்னு சொன்னா அந்த இடத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடியது விரும்பத்ததாக ஒரு செயற்கை பேரிடர். இந்த 41 உயிர்கள் பிளஸ் அந்த வயிற்றில் இருந்த குழந்தையை சேர்த்திங்கன்னா 43 பேர் கிட்டக்க. அப்போ இது போன்ற ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்கக்கூடாது. நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அப்போது இதற்கு யார் பொறுப்பெடுப்பது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அப்புறம் டிஎம்கேவுடைய ஒரு முக்கிய அமைச்சர், முன்னாள் அமைச்சருடைய கோட்டைன்னு சொல்லக்கூடியது அந்த ஊர். அதே ஊரில் ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. அந்த நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை நாங்கள் 500 பேரை போலீஸ் பாதுகாப்பு போட்டோம், 600 பேரை போட்டோம்னு சொல்லி எல்லாத்துலேயும் பேசிட்டு. ஆனால் உண்மையாக அந்த இடத்துல அவ்வளோ பேர் இருந்தாங்களாங்கிறதுக்கு எந்த விதமான தரவுகளும் இல்லை. அப்புறம் அவசரமாக இதுக்கு உடற்கூறு ஆய்வு செய்து நைட்டா எல்லாத்தையும் முடித்து அதாவது இதில் எல்லாமே அவசரகதியாக நடந்திருக்குது. சிஎம் கிளம்பி போனதாகட்டும், ஒரு நபர் கமிஷன் அமைத்ததாகட்டும், அந்த காவல்துறைகளாக நீங்க சொல்ற எல்லாமே ஒரு குற்றச்சாட்டு சுப்ரீம் கோர்ட்டாலையும் கேட்கப்பட்டது இருக்கு. அப்போ இவர்கள் அதனால தான் இந்த தமிழக காவல்துறை இதை விசாரிச்சா சரியா இருக்குமா இருக்காதாங்கிறது மக்கள் மனதிலே எழுந்திருக்கக்கூடிய ஒரு வினா.